அடுத்து இந்த பகைமை உணர்வோட அந்த டைமில் அந்த காமவியல் கான்செப்ட்லாம் இருந்தது. அதெல்லாம் சேர்ந்து மிங்கிளாகவும் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நெகட்டிவாக மாறி நிறையா ஏற்பட்டு அது இப்போ அவன் மனசில் பதிஞ்சதுனால இப்போ அதே மாதிரி நிகழ்வை தான் ஏற்படுத்துகிறான். ஆனால் இந்த சம்பவங்களுக்கெல்லாத்துக்குமே அந்த மொண்டி தான் காரணம். ஓகே, இந்த யாருங்க அந்த ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்னா அந்த மொண்டிக்கு அப்படின்னா எங்கள் பெரிய மாமா மஞ்சுநாதன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஸ்பான்சர். ஜியோ ஃபோன் வாங்கி கொடுத்து டேட்டா அமைச்சு கொடுத்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்க வச்சு அதெல்லாம் வீடு எடுத்து கொடுத்து சாப்பாடு போட்டு எல்லா விஷயத்துலையும் கேர்ஸ். அது அவங்க பிரதர்ஸ்குள்ளே ஏதோ நல்லது பேசிக்கிறாங்க பழைக்கிறாங்க அப்படின்னா அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் ஸ்பான்சர் பண்ணி கடைசி நெகட்டிவாக மாறிடுச்சு. அதனால் எங்கள் அம்மாவோட சொந்தக்காரங்கள்லாம் யாருமே கிடையாது. எல்லாம் விலகி போயிட்டாங்க. பாதி பேர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. யாருமே கிடையாது சொல்லிக்கிற அளவுக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் இதில் எங்கள் அத்தை மகேஸ்வரியும் பத்மாவும் அப்படின்ற மாதிரி தான் செலக்டடு. ஆனால் எங்கள் அத்தை மகேஸ்வரி அவங்க ஒரு நாள் ஊருக்கு வரும்போது இந்த கிராக் க்ரீம் ஒன்று வாங்கி கொடுத்தேன், கால் வெடிப்புக்கு இருக்கும் அப்படின்னு. அது குணமாயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு கிடைக்கவும் எனக்கு கால் வெடிப்பு ஏற்படுத்தி விட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த கால் வெடிப்பு இருக்குது. நானும் இந்த சைபாலு கிராக் க்ரீமெல்லாம் வாங்கி தடவுறேன், திரும்ப ஏற்பட்டுருக்கு. அது இப்போ தான் சமீபமாக தான் அந்த பத்மா அப்படின்ற நபர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் எங்கள் அம்மா ஃபேமிலியில் இவ்வளோ எருது. அப்போ இந்த மொண்டி, இந்த மஞ்சுநாதன் இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் நல்லவங்க தான், நல்ல கேரக்டர் தான் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ நிலமை சரியில்லை. எல்லாம் ஆவிகள் உலகத்துக்கு தான் அனுப்பணும். ஓகே, அவங்க கடந்த காலத்தில் அப்படிங்க இப்படிங்க ஓகே தான். அதாவது ஒரு வெட்னரி டாக்டராக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாய் நல்லா தான் நம்ம கூட பேசுனுச்சு பழகிச்சு எல்லாம் பண்ணிடுச்சு. திடீர்னு அதுக்கு வெறி பிடிச்சிருச்சு, அது கடிச்சிச்சின்னா ஆபத்து. அப்படின்றப்ப அதுக்கு நம்ம என்ன வைத்தியம் பண்ணணுமோ அதை தான் செய்யணும். அந்த மாதிரி தான் மனித நிலையும். ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ சரி கிடையாது. அதனால் இவங்க ஒய்ஃபை விட்டுட்டு போனதுக்கும் அவங்க குழந்தைங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நம்ம என்ன செய்ய முடியும்? இவங்க பண்ண அடாவடி அப்படி. அதனால் ஆயிடுச்சு. சரி, இப்போது கண்ணனோட தீர்வு என்ன அப்படின்னா, மனசில் பதிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அந்த வஞ்சக உணர்வு, பகைமை உணர்வு அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த விஷயத்தை எப்படியாவது அவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. ஓகே, அடுத்து மாயனா அந்த அளவுக்குலாம் ஒரு பகைமை உணர்வுலாம் கிடையாது. 2 பேருமே ஒன்றா தான் தூங்குவாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி காஸ்டியூமு தான் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அந்தளவுக்கு ஒரு இணக்கம், ஒரு ஆத்ம நிலையோட இணக்கம். ஆனால் கண்ணன் என்ன நினச்சிக்கிறான்னா, நமக்கு அம்மா தேவையில்லை, அப்பா தேவையில்லை, அண்ணன் தேவையில்லை, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இதில் ஒரு உளவியல் ரீதியான ஒரு கருத்து இருக்குது. அப்பா அம்மா தாங்க முக்கியம் முதலாவது. ஓகே, அதுக்கப்புறம் அண்ணன் ஃபேமிலியாக இருந்தால் ஓகே அப்படின்ற கான்செப்ட். ஃப்ரெண்டு அப்படின்றவங்க ஒரு அடுத்தபட்சம்தான். ஓகே, ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சாங்க அப்படின்னா லைஃப் ஆனது நிச்சயமாக மாறும். நிறைய விஷயத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வெப்படை பூபதி திருவண்ணாமலையில் கை காலம் நடுங்கிக்கிட்டு ஒரு டீ வாங்கிறதுக்கு கூட காசு இல்லாமல் அந்த மாதிரி இருந்த ஒரு நபர் மாயன் கூட ஃப்ரெண்டானதுனால ஹிமாலயா வரைக்கும் போயிட்டு அப்படியே எங்கெங்கேயோ ஒரு நிலையில் அந்த அளவுக்கு ஒர்த்தும் கிடையாது. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பண்ணை, ஏதோ ஓரளவு சம்பாத்தியம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்டஸ் இருக்குது. ஒரு ஃப்ரெண்டால் எவ்வளோ நன்மை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். அதனால் ஃப்ரெண்டு அப்படின்றவங்களாம் காசு கொடுப்பாங்க, திரும்ப வட்டிக்கு காசு வாங்கிக்குவாங்க, ஓகே தான். ஆனால் இருந்தாலும் ஃபேமிலி மாதிரி வரமாட்டாங்க. அதெல்லாம் இப்போ புரியாது. ஏதாவது ஒரு இஷ்யூ ஆனால் தான் ஃபேமிலியோட அருமையும் ஒரு சகோதரனோட அருமையும் புரியும். ஓகே, அதனால் இந்த பகைமை உணர்வெல்லாம் மாறிடுங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா, இப்போது அண்ணங்காரன் சம்பாதிக்கிறான், அண்ணங்காரன் இப்படி இருக்கிறான் அப்படின்றப்போ எவ்வளோ உரிமையாக தம்பிக்காரனை அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுறப்போ, அதே மாதிரி தான் தம்பிக்காரன் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறப்போ அண்ணனை உரிமை கொண்டாடுறதுல எந்த தப்புமே கிடையாது. ஓகே, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் பழகினது. ஏன்னா ஒரே மாதிரியான காஸ்டியூமு எல்லாமே ஒரே விதமான ஷேரிங்கு தான். ஓகே, அப்படின்றப்போ ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே மட்டும் அந்த ஆத்மாவானது எப்படி மாறும்? சரீரம் மாறும், ஆத்மா மாறாது. ஓகே, அந்த பாச பிணைப்பு அப்படியே தான் இருக்கும். ஓகே,
அதனால் அந்த பகைமை உணர்வெல்லாம் மாறிடுங்க. ஓகே, அப்படிலாம் கிடையாது. ஓகே, அடுத்து இவன் இந்த மாதிரியான பகைமை உணர்வுலேயே சென்னை அங்கெல்லாம் வேலை பார்த்து மாயனுக்கு எதிராகவே திரும்பி நிறைய எரர் ஏற்பட்டுருச்சு. கடைசியாக ஆசிரமத்துக்கு போய் அங்கேயும் எரர் ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஓரளவு சால்வ் பண்ணிடலான்னு கூட இவன் அதாவது ஓவர் நல்லவனாக இருந்தாலும் இந்த எரராக தான் மாறும். ஓகே, அதனால் கொஞ்சம் யதார்த்த நிலையில் நல்லவனாக இருக்கணும். ஓகே, அதனால் அது நம்ம ஒரு ஆத்மநிலை சமநிலைக்காக தான் சொல்கிறோமே தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா பெரிய இஷ்யூ ஏற்பட்டுறக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பத்திலே சால்வ் பண்ணணும். இவன் ஒரு குள்ள கத்திரிக்காவை கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ ஸ்பான்சர் பண்ணுறது எல்லாமே அந்த குள்ள கத்திரிக்காய் தான். அப்பா அம்மாவை பார்க்க வரான், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலான்னு வர மாட்டேங்கிறான். அண்ணங்காரன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற அந்த அக்கறையும் கிடையாது. யாருமே இப்போ அவனுக்கு கிடையாது. அந்த குள்ள கத்திரிக்காய் மட்டும்தான். ஆனால் அதில் என்ன ஒரு தகவல் அப்படின்னா, அவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க்கு அப்படின்ற. ஆனால் எனக்கு என்னமோ அப்படிலாம் ஃபஸ்ட்டு மார்க்கு அப்படின்னா ஒரு உளவியல் ரீதியாக எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணியிருக்கலாம். அப்படிலாம் இல்லை. என்னையே அட்டாக் பண்ணுறாங்க. ஓகே, அவன் புதுசாக ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான் கண்ணை. அதுக்கப்புறம் அதில் ஃபோட்டோ எடுத்தேன். அது திரும்ப எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படின்னா அனுப்பலை. இவங்க வேலைக்கு போவாங்கன்னு சொல்லி தான் இவனுக்கு மேரேஜே பண்ணி வச்சேன். இப்போ கடைசியாக வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறான் அப்படின்றாங்க. ஒரு வேளை இந்த எக்ஸாமெல்லாம் எப்போ எழுதி ஒரு வேலை கிடைச்சாலுமே அது தோதாகுமா அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. டைரக்டர் சார், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. உண்மை சொல்லணும் அப்படின்னா இந்த கரப்பாம்பூச்சி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, மேரேஜ் அப்போ கூட மேக்கப் போட்டுட்டு தான் கூட்டிகிட்டு வந்தான். அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் தான் வீட்லேயே நான் பார்த்தேன். ஃபோட்டோ கூட காட்டல என்கிட்ட. நான் என்னென்னமோ கற்பனை பண்ணியிருந்தேன். கடைசியில் பார்த்தா என்னுடைய ஆத்மநிலையை பொறுத்த வரைக்கும் விருப்பு வெறுப்புலாம் கிடையாது. சரி, அவங்க லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஓகே அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் அந்த மாயனோட ஆத்மநிலையை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, ஊருப்பட்ட ஸ்பான்சரு, ஊருப்பட்ட டெவலப்மெண்ட் ஸ்கில் எல்லாம் கொடுத்து ரெடி செஞ்சு கொடுத்து இவன் ஏதோ எல்லா வகையிலும் தோதான ஒரு நபரை கூட்டிகிட்டு வருவான்னு பார்த்தா ஏதோ ஒரு எரரான நபரை கூட்டிகிட்டு வந்து அது இன்ன வரைக்குமே எரராக தான் இருக்குது. இவன் ஏதாவது லவ் சாங் கேட்டுக்கிட்டு அதை அப்படியே இது பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதாவது சுயச்சார்பு இருக்கணும். சும்மா வந்துட்டு புருஷனுக்கு அடிமையாக இருந்தால் எப்படி? மனசாட்சியோட நடந்துக்கணும். ஓகே, அதனால் இந்த பகைமை உணர்வெல்லாம் சரி செஞ்சுருங்க. எந்த விதமான பகைமை உணர்வுமே வேணாம். அப்பா அம்மாவை நேசிங்க, அவங்கள துன்புறுத்தாதீங்க. பாவம், இவனுக்காக இதில் சொல்லப்போனால் இந்த கண்ணை நல்லா இருக்குன்றதுக்காக மாயன் காலேஜுக்கே போகல. அவனோட லைஃப்பை அவனே மிஸ் பண்ணிட்டான். நம்ம ஓகேங்க, அவ்வளோதாங்க, நம்ம ஸ்பிரிச்சுவலில் போய்க்கலாம், இதுக்கு மேலே நம்ம சொத்து வேணாம், எது வேணாம், நம்ம மேரேஜ் பண்ணிக்க வேணாம், முடிஞ்ச வரைக்கும் காசிக்கு போய் செட்டில் ஆகிடலாம், எல்லா சுகத்தையுமே இந்த கண்ணனை அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்க்கையே தியாகம் பண்ணிவிட்டான். ஓகே, அதுதான் யதார்த்தமான கான்செப்ட். இந்த கண்ணை வாழணும் அப்படின்றதுக்காக தன்னோட வாழ்க்கையை அவன் தியாகம் பண்ணிவிட்டான். அவன் இதுக்கப்புறம் திரும்ப வர்றதுன்றதும் ரிஸ்க்கு தான். ஓகே, சரி, இவனு தான் படித்தான், நிறையா ஸ்பான்சர் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் குடும்பத்தை எடுத்து நடத்தலாம்னு நினைக்கவே மாட்டேங்கிறான். இன்னும் வறுமை நிலையை தான் மாற்றுறான். அடடா, நல்லா சாப்பிட்றாங்களே, சாப்பிடக்கூடாது. காசு வச்சுருக்காங்களா, உடனே பிடுங்கி போடலாம். சீட்டு போடுறாங்களா, அந்த காசையும் பிடுங்கி போடலாம். நிம்மதியாக இருக்கவே கூடாது. பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணு. அந்த பகைமை உணர்வில் எதோ செயல்பாடு படுத்துகிறான், சித்திரவதைப்படுத்துகிறான் குடும்பத்தை. அண்ணனுக்கு யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணு. அண்ணனுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கிது, அட்டாக் பண்ணு. அண்ணனுக்கு யாரெல்லாம் காசு தராங்க, அட்டாக் பண்ணு. எல்லா வகையிலையும் இப்படி ஒரு நெகட்டிவ் கேரக்டராக மாறிட்டான். பாசிட்டிவான ஒரு கேரக்டரு அதை யாரோ திருப்பி விட்டுட்டாங்க, உடனே நெகட்டிவ் கேரக்டராக மாறிட்டான். ஆனால் இவனுக்கு சுயச்சார்பு, மனசாட்சி, உணர்வெல்லாம் கிடையாது. இவனுக்கு ஒரு இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க ஒரு சாஃப்ட்வேர், அந்த மொண்டி இன்ஸ்டால் பண்ணிட்டான். அதனால் இவன் இப்படி நெகட்டிவாக இருக்கான். இதுதான் இப்போ ஒரு நிலவரம். ஓகே, இதை வந்து சரி செய்யணும், பகுத்தறிவாக தான் சரி செய்யணும். ஓகே.